வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செரி டொமேட்டோ இருக்குது இல்லைங்களா. ஸோ ரெட் கலர் செரி டொமேட்டோவை எப்படி முளைக்க போடுறது, விதை எப்படி பிரித்து எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, செடியில் ஃபஸ்ட்டு வந்து பழம் எடுக்கக்கூடாது. ஒரு நடுமத்தில் ஓகேங்களா, ஒரு காய் காக்க ஆரம்பித்து 1 மாதம் ஆகுது இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் வந்து நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. அந்த பழத்தை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் வந்து அந்த பழத்தை வந்து பிழிஞ்சு விடுங்க. அப்படி பிழிஞ்சு விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு விதை மட்டும் தனியாக வந்துடும். அந்த தோல் பகுதியை நம்ம வந்து தேவையில்லை, அதை தூக்கி போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா தக்காளி பழத்துலையுமே பிழிஞ்சு விட்டு நம்ம விதையை மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு என்னாகும் அப்படின்னா, இதில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சதைகளும் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை தண்ணி ஊற்றி 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கிறோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா நமக்கு விதை கிடச்சிரும். இந்த விதையை நம்ம வெயிலில் காய வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நாள் காய வச்சுட்டு அடுத்த நாள் வந்து கொஞ்சமாக சாம்பல் போட்டு அதில் தண்ணியை விட்டு நம்ம மறுபடியும் தண்ணியை விட்டு பிசைஞ்சு வச்சு மறுபடியும் காய வச்சு நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா, இந்த விதையை 2 மாதம் கூட ப்ரிசர்வ் பண்ணி நம்ம வந்து முளைக்க போடலாம். இல்லை உடனே முளைக்க போடுறோம் அப்படின்னா நம்ம சாம்பல் போடணுங்கிறது கிடையாது, அப்படியே போட்டுக்கலாம். எதுக்காக சாம்பல் போடுறோம் அப்படின்னா, அது வந்து பூச்சி விரட்டி எந்த வண்டு பூச்சி எறும்பு எதுவுமே சாப்பிடாது. சாம்பல் போட்டு நம்ம இது பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ சாம்பல் வந்து விதையை பாதுகாக்கும். நம்ம அதை வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் அப்படி பயன்படுத்திக்கலாம். நம்ம ஸ்டோர் பண்ணல அப்படின்னா இதை அப்படியே முளைக்க போட்டாலும் நமக்கு முளைச்சிக்கும். ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.